இன்னைக்கும் பல நெருக்கடியின் மத்தியில, பல கஷ்டத்தின் மத்தியில நீங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா உனக்குள்ள இருக்கிற விசுவாசம், அது தேவனால் அருளப்பட்ட விசுவாசம். அந்த விசுவாசத்தை மத்தவங்க புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ, உன் விசுவாசத்தை நீ கைவிட்றாம தொடர்ந்து பிரயாணம் பண்ணிக்கொண்டே இரு. ஆவிக்குரிய வாழ்க்கையின் பிரயாணம் என்பது எளிதான பிரயாணம் அல்ல. அது சற்று கடினமான பிரயாணம் தான். நாம் நினைத்த காரியங்கள் நினைத்த நேரத்துல நடக்காத ஒரு சூழல் உண்டாகக்கூடிய பிரயாணம் தான். ஆனால் அந்த சூழலிலும் நீ உயிரோடு ஓடிக்கொண்டிருக்கிறாய் என்பதை மறந்து போகாத. உன் விசுவாசம் உன்னோடு கூட இருப்பது எதற்கு தெரியுமா? அது அநேகருடைய விசுவாசத்தை தட்டி எழுப்புவதற்காக. இந்த சூழ்நிலையில ஆண்டவர் உன்னை ஒரு பெரிய சாட்சிக்காக உன்னை உருவாக்கி நடத்தி வந்து கொண்டிருக்கிறார். நிச்சயமா சொல்றேன், நீ எதை இழந்தாய் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் நீ இழந்ததை என் ஆண்டவர் திரும்ப தருவார். அது ஆரோக்கியமாக இருக்கலாம், இல்ல உன் பொருளாதாரமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இன்று இருக்கிற சூழ்நிலையில ஒரு காரியத்தை நம்பு, ஆண்டவர் உன்னை நேசித்துக் கொண்டிருக்கிறார். இந்த சூழ்நிலைக்கு அவருக்கு ஒரு காரணம் உண்டு. நிச்சயமாய் அது நீ வெட்கப்படுவதற்காக அல்ல, அவர் மகிமைப்படுவதற்காக. அவருடைய மகிமைக்காக அவர் உன்னை அழைத்திருக்கிறார். பொறுமையாரு, நிச்சயமாய் உனக்கான வாசல் வரும், உனக்கான வெளிச்சம் வரும். அது அநேகருடைய விசுவாசத்தை வர்த்திப்பிக்க பண்ற சாட்சியாக உன்னை மாற்றும். கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். நிச்சயமாய் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவார். காட் பிளஸ் யூ. அவர் உன் மூலமாய் மகிமைப்படுவாராக. ஆமென்.